ஏஎம் ரத்னம் பிரசன்ஸ் பவன் கல்யாண் நடிப்பில் ஜோதி கிருஷ்ணா இயக்கத்தில் ஹரிஹர வீரமல்லு ஜூன் 12 முதல் உலகமெங்கும். MCR Pure Cotton Club, formals and casual shirts. மாணவர்களின் சிந்தனைகளை வடிவமைக்க SNS Institutions. மாணவர்களின் சாதனைகளை போற்றும் SNS Institutions கோவை. அந்த விமானம் டேக் ஆஃப் ஆகி போகுது. பயங்கர வெடி சத்தத்தோட அந்த விமானம் வெடித்து சிதறக்கூடிய காட்சிகளானது பதிவாகிருக்கு. ஏன் இந்த விமானம் வெடித்தது? ஒன்பது மணி நேரம் 58,000 லிட்டர் அதுல அந்த எரிபொருளானது நிரப்பப்பட்டிருந்தது. இதுதான் அந்த பெரிய அளவிலான வெடி விபத்துக்கான ஒரு காரணமா சொல்றாங்க. மேடே டிக்ளேர் பண்ணா என்ன நடக்கும் அப்படின்றது சொல்றேன். விமானமானது விழுந்தது ஒரு மருத்துவ கல்லூரியினுடைய விடுதி மேல விழுந்திருக்கு. என்ஜின் கோளாறா இருக்கவும் வாய்ப்பு இல்லைன்றதையும் சில விமானிகள் பதிவு செய்யறாங்க. காரணம், இந்த ரக போயிங் விமானத்துல 2 என்ஜின்கள் இருக்கும். ஒன்னு பழுதுபட்டாலும் இன்னொன்னு உடனடியாக செயல்பட ஆரம்பிக்கும். அப்படியாக வாய்ப்பு இல்லை. 2 பச்சிலம் குழந்தைகளும் விபத்துல பலியாகி இருக்காங்க. 11 சிறுவர் சிறுமியர் இறந்திருக்காங்க. கலாட்டா நேயர்களுக்கு வணக்கம். நான் சரவண ராம்குமார். இந்தியாவிற்கு ஒரு துயர நாளாக இது மாறி இருக்கு. ஏன்னா இன்று நிகழ்ந்திருக்கக்கூடிய இந்த விமான விபத்து குறித்து நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டுக்கிட்டு இருக்கோம். அங்க என்ன நடந்திருக்கு அப்படின்ற தகவல்களானது நொடிக்கு நொடி வந்துகிட்டே இருக்கு. சரியாக பிற்பகல் 1:38 அகமதாபாத்திலிருந்து லண்டன் நோக்கி புறப்பட்டிருக்கு ஏர் இந்தியாவினுடைய அந்த போயிங் AI-171 விமானம். இந்த விமானம் சொன்னது போல சரியாக 1:38 டேக் ஆஃப் ஆயிருக்கு. இதுல இருந்து கிட்டத்தட்ட சில நிமிடங்கள்லயே இது விபத்துக்குள்ளாகி இருக்கு அப்படின்னு பாக்குறோம். அந்த மேகானி அப்படின்ற அந்த பகுதியில நம்ம அந்த வீடியோக்களை எல்லாம் பார்க்குறோம். நிறைய கட்டடங்கள் நிரம்பி இருக்கக்கூடிய ஒரு பகுதியில அது நுழையும் போது நிறைய பேர் வெளியிருந்து இந்த வீடியோக்கள் எடுத்திருக்காங்க, உள்ள இருந்தும் வீடியோக்கள் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி சில விஷயங்களை எல்லாம் நம்மளால பார்க்க முடியுது. அந்த வெளியிருந்து எடுக்கப்பட்ட வீடியோக்கள் நம்ம பார்க்கும்போது நெஞ்சை பதற வைக்கக்கூடியதா இருக்கு. ஏன்னா அந்த விமானம் டேக் ஆஃப் ஆகி போகுது. அந்த ஒரு காணொலியில நம்ம பார்க்கும்போது கட்டடத்திலிருந்து மறைவது போல இருந்தது. அதன் பிறகு பயங்கர வெடி சத்தத்தோட அந்த விமானம் வெடித்து சிதறக்கூடிய காட்சிகளானது பதிவாகிருக்கு. ஏன் இந்த விமானம் வெடித்தது அப்படின்னு பேசும்போது, இந்த விமானம் அகமதாபாத்திலிருந்து லண்டன் நோக்கி புறப்பட்டது. கிட்டத்தட்ட 9 மணி நேரம் பயணம். அதற்காக 58,000 லிட்டர் அதுல அந்த எரிபொருளானது நிரப்பப்பட்டிருந்தது. இதுதான் அந்த பெரிய அளவிலான வெடி விபத்துக்கான ஒரு காரணமா சொல்றாங்க. அந்த விபத்து எதனால நிகழ்ந்தது அப்படின்றது ரெண்டாவது. அது ஏன் இப்படி வெடித்து சிதறியது அப்படிங்கும்போது, இந்த 58,000 லிட்டர் அப்படின்னு அந்த எரிபொருளானது நிரப்பப்பட்டிருந்தது ஒரு முக்கியமான காரணம்னு சொல்றாங்க. இந்த விமானம் டேக் ஆஃப் ஆன உடனேயே அந்த விமானத்தில் இருந்த விமானி மேடேவை டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. இந்த மேடே டிக்ளேர் பண்றது அப்படின்றது நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம். ஏதாவது ஒரு அவசரம், கட்டுக்குள்ள விமானம் இல்லை, ஏதோ அசம்பாவிதம் நடக்க போகுது அப்படின்னா அந்த விமானத்தை இயக்கக்கூடிய விமானிகள் உடனடியாகவே அந்த விமான நிலையத்தினுடைய கட்டுப்பாட்டு அறைக்கு மேடேவை டிக்ளேர் பண்ணுவாங்க. இந்த மேடே டிக்ளேர் பண்ணா என்ன நடக்கும் அப்படின்றது சொல்றேன். இந்த மேடே டிக்ளேர் பண்ண உடனே எதற்காக இது டிக்ளேர் பண்ணாங்கன்னா, ஏதோ ஒரு அவசரம், ஏதோ ஒரு பிரச்சனை விமானத்துல, இதை உடனடியாக நாங்க திருப்புறோம், அந்த தளத்தை தயார்படுத்துங்க, ஏதாவது விமானங்கள் இருந்தா இந்த விமானத்தை வர்றதுக்கும் இது பாதுகாப்பாக தரையிறங்குவதற்குமான அந்த தயார் நிலையில அந்த ஏற்பாடுகளை எல்லாம் செய்யுங்கன்னு சொல்றதுதான் மேடே டிக்ளரேஷன் அப்படின்றது. இது ஒருவேளை டிக்ளேர் பண்ணிட்டாங்கன்னா உடனடியாகவே விமான நிலையம் அதுக்கு தயாராகும். இந்த தீயணைப்பு கருவிகள், இந்த வாகனங்கள் எல்லாம் தயார் நிலையில ஏற்படுத்தி நிறுத்தப்படும். பேரிடர் மீட்பு படையினர் இல்ல மீட்பு குழுவினர் இவங்க எல்லாமே துரிதமா செயல்படுவாங்க. ஆம்புலன்ஸ் இதெல்லாம் நிற்கும். இதெல்லாமே இந்த ஒரு சூழ்நிலையின் பால் அந்த மேடேவானது டிக்ளேர் செய்யப்படும். இப்படிதான் இது இந்த சிக்னலை இழந்த உடனேயே, அதாவது இந்த விமானி மேடே டிக்ளேர் செஞ்ச உடனே சிக்னலை இழக்குதுன்னு சொல்றாங்க. அதன் பிறகுதான் உடனடியாகவே ஒரு பெரிய வெடி சத்தத்தோட அந்த விமானம் வெடித்து சிதறக்கூடிய காட்சிகள் பார்க்குறோம். அது காரணம், அந்த மேகானி பகுதியில
குடியிருப்பு பகுதிகளுக்குள்ள அந்த விமானமானது விழுந்து நொறுங்குது. சரியாக அந்த விமானமானது விழுந்தது ஒரு மருத்துவக் கல்லூரியினுடைய விடுதி மேல விழுந்திருக்கு. சரியாக அது மதிய உணவு இடைவேளை நேரத்துல விழுந்ததுனால அந்த இடத்துல நிறைய மருத்துவர்கள் அமர்ந்து உணவருந்திட்டு இருந்தாங்க அப்படின்ற அந்த செய்திகள்லாம் வருது. அந்த விபத்தின் காரணமாக நிறைய மருத்துவர்கள், தோராயமாக 20 மருத்துவர்கள் உயிரிழந்தார்கள் அப்படின்னு அந்த உடனடியாக கிடைக்கப்பட்ட செய்திகள் வந்தது. அந்த காட்சிகளை பார்க்குறோம். அங்கே உணவருந்திட்டு இருக்கும்போது அது செதறி கிடைக்கக்கூடிய அந்த காட்சிகள், அந்த உணவுப் பொருட்கள் எல்லாம் செதறி இருக்கக்கூடிய காட்சிகள் அப்படின்றது எல்லாமே ஒரு விதத்தில் நம்மளை பதட்டத்துக்கு உள்ளாக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இந்த ஒரு நிகழ்வு நடந்த உடனேயே இது இந்தியா முழுக்க பேச ஆரம்பிக்கும் போது ஏர் இந்தியா எக்ஸ் தளத்தில் தன்னுடைய அந்த முகப்பை கருப்பு நிறமாக மாற்றுறாங்க. ஏன்னா இது ஒரு கருப்பு நாள், இப்படியான இவ்வளவு பெரிய ஒரு விபத்து அப்படின்றது நிகழ்ந்திருக்கு அப்படின்றது. குறிப்பா இந்த போயிங் ரக விமானம் அப்படின்னு நம்ம பேசும்போது இந்த குறிப்பிட்ட வகை போயிங் விமானமானது பெரிய அளவுல விபத்துக்குள்ளானது கிடையாது அப்படின்றது. ஏன்னா அது இந்த மாதிரியான நம்பிக்கைகள் தான் விமான பயணத்தின் மீது இருக்கக்கூடிய நம்பகத்தன்மையை அதிகரிக்குது. அப்படியாக இந்த போயிங் விமானத்தின் மீது பெரிய அளவுல எந்த ஒரு இதுவும் கிடையாது, நம்ம தைரியமா பயணம் செய்யலாம் அப்படின்றது தான் இந்த ரக விமானத்தின் மீது இருந்த ஒரு பார்வையா இருக்கு. இன்னைக்கு இந்த பார்வை மாறி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது என்ஜின்ல ஏற்பட்ட கோளாறா இல்ல எதனால உடனடியாகவே மேடே டிக்ளேர் செஞ்சாங்க, ஏன் அந்த விமானம் கட்டுப்படுத்த முடியல, கட்டுக்குள்ள வரல, ஏன் விபத்துக்குள்ளாச்சு அப்படின்னு இன்னும் நிறைய தகவல்கள் இதிலிருந்து வர வேண்டியதா இருக்கு. அந்த விமானம் விபத்துக்குள்ளான பகுதியில காயங்கள் அடைஞ்சு நிறைய பேர் இருக்காங்க. அந்த இடத்துல இருந்த மருத்துவர்கள் உள்ளிட்ட நபர்கள் எல்லாமே பலியாகி இருக்காங்க அப்படின்றதெல்லாம் சொல்றாங்க. இந்த விமானத்துல பயணப்பட்டவங்க அப்படின்னு நம்ம பேசும்போது 242 பேர்ல 2 விமானிகள், 10 விமான பணியாளர்கள் உலகளவில் நடைபெற்ற பெரிய விபத்துக்கள்ல, விமான விபத்துக்கள்ல இதுவும் ஒண்ணு அப்படின்னு சொல்றாங்க. குறிப்பாக இந்த விமானத்துல பயணம் செய்தவர்கள் இந்தியர்களும் இருக்காங்க, வெளிநாட்டவர்கள் இங்கிலாந்து நாட்டை சேர்ந்தவங்க எல்லாம் இருக்காங்க. லண்டன் நகருக்கு அவங்க போகணும் அப்படின்றது இருந்தது. குறிப்பாக இந்த விமானத்துல குஜராத்தினுடைய முன்னாள் முதலமைச்சர் விஜய் ரூபானி அவர்களும் உயிரிழந்ததாக முன்னாடி அதுல பயணத்துல இருந்தார் அப்படின்னு சொல்லப்பட்டது. பிறகு அவர் பலியானார் அப்படின்ற தகவலும் வெளியாகி இருந்தது. சொல்லப்போனா அவர் பயணம் செய்தது இந்த விமானத்தினுடைய 2வது இருக்கையில 12வது வரிசையில 12வது இருக்கையில அவர் அமர்ந்திருந்தார்னு சொல்றாங்க. லண்டன்ல இருந்த அவங்களுடைய மகளை சந்திக்கிறதுக்காக இந்த பயணத்தை அவர் மேற்கொண்டார். அந்த சமயத்துல இந்த துக்ககரமான நிகழ்வு நடந்திருக்கு அப்படின்னு. அவர் மட்டும் இல்ல, ஒவ்வொரு இந்தியர்களும் வெளிநாட்டவர்களும் யாருடைய உயிரா இருந்தாலும் உயிர் தான். அப்படியான உயிர்கள் இதுல பலியாகி இருக்கு அப்படின்னு ஒரு பக்கம் பேசுறோம். என்ன காரணம் அப்படின்னு நம்ம திரும்பவும் பேசும் பொழுது இந்த ரக விமானத்துல 2 என்ஜின்கள் இருக்குன்னு விமானிகள் கிட்ட சிலரிடம் நம்ம பேசுறோம். அந்த சமயத்துல அவங்க பதிவு செய்யறது என்னன்னா, அவ்வளவு விரைவில் இப்படியான ஒரு விஷயம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. பாஸ்ட் ஹிஸ்டரி அப்படின்றது ஒன்று இருக்கு. ஏதாவது ஒரு விபத்து நடந்ததுன்னா இந்த மாடல்ல ஏதாவது ஒரு விபத்து ஏற்கனவே நடந்திருக்கா அப்படின்றத வெரிஃபை பண்ணுவாங்க. இப்ப பார்த்த அளவுல இப்ப நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த விபத்து பெரிய துயரம். இந்த பெரிய விபத்தானது பாஸ்ட் ஹிஸ்டரியில இப்படி நடந்திருக்கான்னு நம்ம ஒப்பீடு பண்ணும்போது அப்படியாக ஒன்றும் தகவல் இல்லை. அதனால முழுமையா இந்த விபத்துல என்ன நடந்திருக்கு அப்படின்றத நம்ம தீர்க்கமா இதனுடைய இந்த பிளாக் பாக்ஸ் அப்படின்றது இருக்கும். அதுலதான் இந்த விமானத்துல கடைசி நிமிடங்கள்ல என்ன நடந்தது அப்படின்ற பதிவுகள்லாம் இருக்கும். அந்த பிளாக் பாக்ஸை கைப்பற்றிய பிறகு அதிலிருந்து வரக்கூடிய தகவல்களின் அடிப்படையில தான் உண்மையிலேயே இந்த விமானத்துல என்ன நடந்தது கடைசி நிமிடங்கள்ல அப்படின்ற தகவல்கள் வெளிவரும். இப்போ இந்த என்ஜின் கோளாறா அப்படின்றதெல்லாம் சிலர் பேசுறாங்க. என்ஜின் கோளாறா இருக்கவும் வாய்ப்பு இல்லைன்றதையும் சில விமானிகள் பதிவு செய்யறாங்க. காரணம், இந்த ரக போயிங் விமானத்துல 2 என்ஜின்கள் இருக்கும். ஒன்னு பழுதுபட்டாலும் இன்னொன்னு உடனடியாக செயல்பட ஆரம்பிக்கும். அப்படியாக வாய்ப்பு இல்லை. சில சந்தர்ப்பங்கள்ல பறவைகள் மோதி இப்படியான பழுது ஏற்படுறதுக்கு இந்த இன்ஜின்கள் செயல்படாம போறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அப்படி ஆயிருக்குமா அப்படின்னு கேட்டாலுமே கூட அப்படியாகவும் வாய்ப்பு இல்லை. என்ன காரணம்னா, 1-2 பறவைகள் அந்த ரெக்கையில அடிக்கும் பொழுது அப்படியாக அந்த விசிறியில் படும்போதோ என்ஜினை சேதப்படுத்தும் போதோ அப்படி இவ்வளவு பெரிய விபத்து நடக்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது. கூட்டம் கூட்டமாக புறா கூட்டங்கள் ஒரே நேரத்துல 2 புறமும் அப்படி ஒரு பெரிய விபத்து ஏற்படுத்தினால்தான், அப்படி ஒரு மோதலை ஏற்படுத்தி இருந்தால்தான் இப்படியான ஒரு விபத்து ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அதனால அப்படி இருக்கிறதுக்கும் பெரிய அளவுல வாய்ப்புகள் குறைவு அப்படின்னு சொல்றாங்க. ஆக எந்த அளவுல இந்த விபத்து நடந்திருக்குன்றது இப்பவும் ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கு. இந்த விமானமானது புறப்பட்ட பிறகு, அதாவது டேக் ஆஃப்க்கு பிறகு என்ன கோளாறு நடந்திருக்கு அப்படின்றத பத்தி தான் இப்ப நம்ம பேசிட்டு இருந்தோம். அந்த அளவுல என்ன நடந்திருக்குன்றது தெரிய வேண்டியதா இருக்குன்னு. ஒரு விமான நிலையத்திலிருந்து புறப்படும் பொழுது
சில செக்லிஸ்ட் அப்படின்றது இருக்கு. கட்டாயமாக அந்த செக்லிஸ்ட்டை வந்து கம்ப்ளீட் பண்ணி அந்த ப்ராசஸை முடிச்சதுக்கு அப்புறம் தான் விமானம் இயங்கவே ஆரம்பிக்கும். அதுல அந்த செக்லிஸ்ட்ல நிறைய விஷயங்கள் சொல்றாங்க. குறிப்பா கொஞ்ச நேரம் அந்த என்ஜினை ஓட்டி இருக்கணும், அது செயல்படுதான்னு பார்க்கணும், உள்ளிட்ட இங்க இருக்கக்கூடிய அந்த எல்லா விஷயங்களும் சரியா இருக்குதா, குறிப்பா அந்த வெதர் கண்டிஷன் அப்படின்றது சரியா இருக்கா, தட்பவெப்பம் சூழ்நிலை எல்லாமே இசைவுடையதா இருக்கா, ஏன்னா விமானம் புறப்பட்ட பிறகு ஏதாவது கோளாறு ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டா அப்படின்னு பார்க்கும்போது நீங்க வெதர் கண்டிஷன்ல இருந்து உள்ள இருக்கக்கூடிய என்ஜின் கண்டிஷன்ல இருந்து ஈவன் பைலட்கான செக்கிங் ப்ராசஸ் அப்படின்றதெல்லாம் இருக்கு. ஸோ இந்த அளவுல எல்லா விதத்திலையும் இந்த விமானம் சரியாக தான் இருக்கு, எந்த ஒரு கோளாறும் கிடையாது, சரியா புறப்படலாம் அப்படின்னு இந்த மாதிரியான ஒரு பெரிய செக்லிஸ்ட் ப்ராசஸ் அப்படின்றது இருக்கு. இந்த செக்லிஸ்ட் ப்ராசஸ் முடிக்காம எந்த ஒரு விமானமுமே நகர முடியாது. அப்படியான ப்ராசஸ் எல்லாம் வெற்றிகரமா இந்த விமானம் முடிச்சுதான் டேக் ஆஃப் ஆகிறதுக்கு தயாராகி இருக்கு. அப்போ இந்த தரைதளத்திலிருந்து வானோக்கி எழும்பும் வரையில இங்க இருக்கக்கூடிய சூழல்ல எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. அதன் பிறகுதான் இதுல ஏதோ ஒரு கோளாறு நடந்திருக்கு அப்படின்னு இது குறித்து தான் இன்னும் தீவிரமான விசாரணையானது நடைபெறும். அந்த பிளாக் பாக்ஸ் கிடைக்கணும், கிடைச்சதன் பிறகு கடைசி நிமிடங்கள்ல சொன்ன மாதிரி என்ன நடந்திருக்கு அப்படின்றது எல்லாம் பதிவு செய்வாங்க. அதனை ஒட்டி இந்த விசாரணையானது நடக்க இருக்கும் அப்படின்றது புரிஞ்சுக்க முடியுது. இந்த விமானத்துல பயணம் செய்தவர்கள் விவரம் நான் ஏற்கனவே சொன்னது போல 242 பேர்ல 2 விமானிகள் 10 பணியாளர்கள் இருந்திருக்காங்க இந்த க்ரூல. இது கடந்து இருக்கக்கூடியவர்கள்ல 2 பச்சிலம் குழந்தைகளும் விபத்துல பலியாகியிருக்காங்க. 11 சிறுவர் சிறுமியர் இறந்திருக்காங்க. மீதம் இருந்த 217 நபர்கள்ல 53 பேர் இங்கிலாந்து நாட்டை சேர்ந்தவர்களும், 7 பேர் போர்த்துகீஸ் நாட்டை சேர்ந்தவர்களும், ஒருவர் கனடா நாட்டை சேர்ந்தவர்னு சொல்றாங்க. மீதம் இருந்தவர்கள் இந்தியர்களா இருக்காங்க. இவங்க எல்லாருமே தான் இந்த விமான விபத்துல பலியாகி இருக்காங்கன்னு சொல்றாங்க. இது தவிர்த்து அந்த பகுதியில விமானம் விழுந்து விபத்துக்குள்ளான பகுதியிலையும் பலர் படுகாயம் அடைஞ்சிருக்காங்க, பலர் இறந்திருக்காங்க. அவங்களுடைய விவரங்களும் இப்போ வெளிவந்த வண்ணமா இருக்கு. ஏர் இந்தியா எக்ஸ் தளத்துல நான் சொன்னது போல அவங்க இந்த துக்கத்தை பறைசாற்றக்கூடிய விதத்துல அவங்களுடைய முகப்பை கருப்பு நிறத்துல மாத்திருக்காங்க. அதுல ஒரு தகவலையும் அவங்க போட்டிருக்காங்க. குறிப்பாக இதுக்கான ஒரு டோல் ஃப்ரீ நம்பரை அவங்க வச்சிருக்காங்க. இதுல இறந்தவர்களை பத்தியோ அவங்க குடும்பத்தினர் அழைத்து பேசுவதற்கு என்ன விவரம் நடந்திருக்குன்னு தெரிவதற்காக ஒரு அழைப்பு எண்ணையும் அவங்க எக்ஸ் தளத்தில் வெளியிட்டிருக்காங்க. குறிப்பாக ஊடகங்கள் மற்றவர்கள் அந்த விபரத்துக்காக மட்டும் அந்த எண்ணை அழைக்க வேண்டாம் அப்படின்ற அந்த அறிவிப்பையும் அவங்க அதுல பதிவு செஞ்சிருக்காங்க. குறிப்பாக இந்த ஒரு அழைப்பு எண் அப்படின்றது இந்த விபத்துல பலியானவங்களை பற்றிய விவரங்களை உடனுக்குடனே தெரிந்து கொள்வதற்காக அவங்களுடைய சுற்றத்தாருக்காக இந்த ஒரு எண்ணையும் அவங்க இதை அறிவிச்சிருக்காங்க அப்படின்றது பார்க்கணும். இந்த சமயத்துல இந்தியாவில் ஏற்பட்டு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய விமான விபத்தா இது இருக்கு. இதே சமயத்துல உலகளவில் நடந்த பெரிய விமான விபத்துக்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது 1977ஆம் ஆண்டு ஒரு விமான நிலையத்திலேயே 2 விமானங்களானது மோதிக்கொண்டது அப்படின்றது இருந்தது. 583 பேர் அந்த சம்பவத்துல பலியாகி இருந்தாங்க. உலகளவில் இதுவும் ஒரு மிகப்பெரிய விமான விபத்தாக அறியப்படுது. 1979ஆம் ஆண்டு அமெரிக்கன் ஏர்லைன்ஸ் விபத்துக்குள்ளாச்சு. இதுல 273 பேர் பலியாகி இருந்தாங்க. இதுவும் உலக அளவுல ஒரு மிகப்பெரிய விமான விபத்தா இருந்தது. 1985ஆவது ஆண்டு ஜப்பான் ஏர்லைன்ஸ் விபத்துக்குள்ளாச்சு. 520 பேர் இதுல பலியாகி இருந்தாங்க. இதுக்கு முன்னாடியே ஒரு பெரிய விபத்து அப்படின்னு குறிக்கும்போது 1996ஆவது வருஷத்துல சவுதி அரேபியாவினுடைய விமானமும் கஜகஸ்தானினுடைய விமானமும் நேருக்கு நேரா மோதுது. அதுக்கு தொழில்நுட்ப காரணம்னு சொல்றாங்க. அதே போல விமானிகளினுடைய அந்த சரியான புரிதல் இல்லை, தகவல் தொடர்பில் ஏற்பட்ட கோளாறு அப்படின்னு சொல்றாங்க. இதனால ஒரு பெரிய விபத்தானது ஏற்பட்டது. இந்த மோதல்ல, அதாவது இந்த மோதி வெடித்த விபத்துல 349 பேர் உயிரிழந்திருக்காங்க. இதுவும் ஒரு மிகப்பெரிய விமான விபத்தா குறிக்கப்படுது. அந்த வகையில இன்று இந்தியாவில் நேர்ந்திருக்கக்கூடிய இந்த விமான விபத்து அப்படின்றது உலக அளவில் ஒரு மிகப்பெரிய விமான விபத்தா இருக்கு. இந்தியாவிற்கு குறிப்பாக இது ஒரு மிகப்பெரிய துக்க நாளாக மாறி இருக்கு. இதுல மீட்பு பணிகள் தொடர்ந்து சென்று கொண்டே இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நம்ம பார்க்குறோம். நொடிக்கு நொடி அங்கிருந்த தகவல்கள்லாம் வந்த வண்ணமே இருக்கு. பேரிடர் மீட்பு படையினர் உடனடியாகவே விரைந்து அந்த பகுதிக்கு போறாங்க. அந்த மீட்பு பணிகளில் துரிதமாக ஈடுபடுறாங்க அப்படின்னு பார்க்குறோம். மருத்துவமனைகளிலும் தயார் நிலையில் இருந்தது அப்படின்ற அந்த காட்சிகள்.
மத்திய அரசும் இது குறித்த ஆலோசனையில ஈடுபட்டிருக்காங்க. என்ன நடந்திருக்குன்னு பல்வேறு கட்சிகளை சேர்ந்த அரசியல் பிரமுகர்கள் தங்களுடைய இரங்கல்களை எல்லாம் பதிவு செஞ்சுட்டு இருக்காங்க. இது போல இப்படியான ஒரு துயர் மீண்டும் நிகழக்கூடாது அப்படின்றது தான் எல்லாருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கு. இந்த நேரத்தில் இந்த விபத்தில் பலியாகிருந்த அத்தனை பேருக்கும் அவங்களுடைய குடும்பத்தாருக்கும் கலாட்டாவின் சார்பிலையும் எங்களுடைய இரங்கல்களை தெரியப்படுத்திக்கிறோம். மீண்டும் இப்படி நடக்காவண்ணம் இருக்கும் அப்படின்றத நம்புவோம். நன்றி. ஏஎம் ரத்னம் பிரசன்ஸ் பவன் கல்யாண் நடிப்பில் ஜோதி கிருஷ்ணா இயக்கத்தில் ஹரிஹர வீரமல்லு ஜூன் 12 முதல் உலகமெங்கும். MCR Pure Cotton Club formals and casual shirts. மாணவர்களின் சிந்தனைகளை வடிவமைக்க SNS இன்ஸ்டிடியூஷன்ஸ். மாணவர்களின் சாதனைகளை போற்றும் SNS இன்ஸ்டிடியூஷன்ஸ் கோவை.